ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனும் கோமதியும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறத நினச்சிக்கிட்டு பாண்டியனும் கோமதியவே நினச்சிக்கிட்டு வீட்லேயுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும் அங்கே அவங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டுமே இருக்காங்க. ஏன்னா இங்கே புதுசாக வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. அவங்கள வந்து ஆவலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதியும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே கதிரும் முத்துவேலும் ரெண்டு பேரும் இங்கே கேன்சரை ரிகவர் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறதா டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இங்கே கதிரும் முத்துவேலும் ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேக்ட்ரிக்குமே கால் பண்ணி இங்கே முத்துவேல் வந்து கதிருக்கு அமுச்சு விட சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தா இங்கே சக்திவேல் வந்து பயங்கர கோபமாக 10 லட்சம் அவர் எதுக்காக கதிர் அக்கௌண்ட்டில் போட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் அவர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் வந்து அங்கே நின்றுக்கிட்டு குமாருக்குமே கால் பண்ணுறாங்க. குமாருக்கு கால் பண்ணதும் குமார் வந்து சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே சக்திவேல் குமார் இங்கே அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்சம் வந்து கதிர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. இதை வந்து எங்கள் முத்துவேல் அண்ணன் தான் சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னு தெரியல, ஆனால் இந்த விஷயம் எனக்கு தப்பாக தெரியுது. அவர் இந்த பணத்தெல்லாம் வச்சு அந்த நம்மளுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் அங்கே கதிர் பேர் மேலே மாற்றிடுவார் போல். அவர் எங்கே இருக்காரு எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார்கிட்ட சொல்லிட்டுறாங்க. குமாரும் இங்கே கேட்டுட்டு அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அவர் 10 லட்சம் எடுத்திருக்காரா அக்கௌண்ட்லேருந்து, எதுக்காக எடுத்தாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு மாதிரியுமே கேட்கவும் உடனே இங்கே சக்திவேலும் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கிட்ட என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இதில் என்ன தெரியுது, எனக்கு தெரியாமல் அவர் நிலத்தெல்லாம் அங்கே கதிர் பேர் மேலே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க எங்கே போயிருக்காங்களோ நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்கிறாங்க. குமாரும் அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் அங்கே இருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் கோமதியும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே இது ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கோமதியை பார்த்து அங்கே இருந்த ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிரும். ஏன்னா நம்ம மாமியார் வந்து இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே கோமதி வந்து மீனாவையும் ராஜையும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நல்லாவும் ஒரு மருமகளாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியே ஒரு மாமியார் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பர்சனுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் முத்துவேலும் கதிர்கிட்ட கதிர் நீ எனக்காக எதுக்காக சிரமப்பட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்க, நீ பேசாமல் இங்கே ராஜுக்கூடயே போயிருக்க வேண்டியது தானே, நீ எனக்காக கஷ்டப்பட வேணாம், ஆனால் என்னவே நானே பார்த்துக்க முடியும், அதே மாதிரி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க. இதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ எனக்காக நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நீ என்னோட பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே கதிரும் இல்லைங்க, நான் அந்தளவுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச அளவுக்கு நான் செஞ்சேனே தவிர அவளுக்கு நான் அதிகமாக செய்ய கூட இல்லை. உங்களை அளவுக்கு நான் பண்ணலனாலுமே என்னளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை பத்திரமா சந்தோஷமாக வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிவிடுவாங்க. இதை கேட்ட இங்கே முத்துவேலும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட பொண்ணை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவளோட கனவுக்காக நீங்களும் எஃபெக்ட் போட்டு அவளுக்காக நீங்கள் 5 மணிக்கு எழுந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் அவளுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கிற போதோ இல்லை எல்லாமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா நான் உங்களுக்கு ராஜியை நானே கூட கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாளோ சொல்லிட்டு தெரியல. ஆனால் நீங்களே பார்த்து இந்த வாழ்க்கையை தேடிக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ செட்டில் ஆகிட்டீங்க. அவளும் உங்கள் ஐபிஎஸ் ஆகிட்டானா எனக்கு இதை விட வேறு எந்த சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கதிரும் மாமா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து நெருங்கிருச்சு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடித்த கையோட நம்ம அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிவிட்டு உங்களை பழைய முத்துவேலாக மாற்றிட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் முத்துவேலுமே சிரிச்சுக்கிட்டே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருந்து அங்கே பாண்டியனும் கடைக்குமே கிளம்பிடுறாங்க. சரவணன் வந்து அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி எப்படி இருக்க, சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் அஞ்சலியும் இல்லை சரவணா நான் சாப்பிடல, எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, நீ வந்து என்னை விட்டுட்டு அங்கே தங்கமயில அவங்கள கல்யாணம் பண்ணிப்பியோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், அப்போ என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏதோ ஒரு பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவனுமே ஒழுங்காக இல்லை, நானுமே இப்போ வாழ விட்டே இருக்கேன்.
இப்பயுமே நீ எனக்கு இப்பயுமே எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்டுனா என்னால் அந்த ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே சொல்லிடுறாங்க. உடனே சரவணனும், அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னை நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன், அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன், உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதே மாதிரி உன்னை நான் கடைசி வரைக்கும் கண்களாமல் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிட்டு கடைக்குமே கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியன் வந்து கடைக்கு உட்காந்துக்கிட்டு சரவணன் ஏன் இன்னும் வரல, வீட்டில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே சரவணனுமே வந்துடுறாங்க. சரவணன் வந்ததும் இங்கே பாண்டியன், சரவணா உன் மனசில் என்ன இருக்கோ எல்லாமே மறைக்காமல் என்கிட்ட சொல்லிடு, அதுவும் இல்லாமல் உன்னை நினச்சி நான் தினமுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அவள் தப்பு பண்ணது தெரிஞ்சிருச்சு, அந்த தப்பை நினச்சி நாமளுமே அவள் மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவளை இப்படியே விட்டு இருக்கக்கூடாது, அவள் கூட சேர்ந்து நீ வாழணும், அவளுக்காக இல்லைனாலுமே நீ அவள் குழந்தைக்காவது நீ அவள் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன தான் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த அஞ்சலி பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் இது சரவணனும், அப்பா எனக்கு அவளை நினச்சாவே எனக்கு அவள் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குப்பா, ஏன்னா அவள் பண்ணி வச்சுட்டு போயிருக்க தப்பு வந்து என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது, நான் சாவுற வரையுமே மறக்க முடியாது. அப்படியே நீ அங்கே அவள் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்கன்னா நான் சாகிறத தவிர எனக்கு வேறு வழியே தெரியலப்பா, எனக்கு அதுதான்ப்பா தோணுது. ஒன்று நான் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, இன்னொன்று இங்கே நான் அஞ்சலி கூட பேசுகிறேன்னா எனக்கு ஆறுதலாக இருக்குது, அதனால் நான் அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா, மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கத்துலையுமே அங்கே அஞ்சலி கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாண்டியன் வந்து, சரவணா நான் உன்னோட வாழ்க்கையை நினச்சதுனா பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் நம்மளோட வாரிசு அவள் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, அவள் பண்ண தப்பெல்லாம் அவளே ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த தப்பை நினச்சி அவளே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைமில் நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தில் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நீ கெட்டு போகணும் இல்லை உன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்செல்லாம் நம்ம வேறு எந்த விஷயமும் சொல்லலை. ஏன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ தான் டிசிஷன் பண்ணணும், அது இல்லாமல் நீ குழம்பி போயிருக்க அப்படின்றதுனால தான் நான் இந்த ஒரு விஷயத்த கூட சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் நான் சொல்ல வேணான்னு கூட சொல்லிவிட்டு நான் இந்த விஷயத்தில் தலையிடுறதில்ல, உன்னோட வாழ்க்கையை நீயே வந்து டிசைட் பண்ணிக்கோ. ஆனால் இதனால் நான் உங்கள்கிட்ட பேசாமல் போய்டுன்னு மட்டும் நினச்சிக்காத, நான் உங்கள்கிட்ட பேசுவேன், ஆனால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சரவணன்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. சரவணனும் இதை கேட்டுட்டு, அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்ல புத்தி எனக்கு என் மனசுலேயும் என்னோட மைண்ட்லேயும் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா. நான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா எனக்கு அவன் மேலே பயங்கர கோபமாகவும் இருக்குது, அவளை கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கோவம் இருந்தாலுமே எனக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன்னா அது உங்களுடைய வளர்ப்பு தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிடுறாங்க. சரி இங்கே இது சரவணா நீ எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காத, இன்னும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொன்னேன், சரி ஓகே உன்னோட வாழ்க்கையில் நீயே டிசிஷன் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தில் தலையிடுறதா இல்லை. சரி இன்றைக்கி நிறைய டெலிவரி இருக்குது, அந்த டெலிவரியை முடிச்சுட்டு இங்கே குடோனில் ஸ்டாக் வந்திருக்கு அதை இறக்கி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பழனிவேலுமே கடையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்குமே வராங்க. பாண்டியன் கடைக்கு வந்ததும் இங்கே பாண்டியன்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிருக்கு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் அவன் ட்ராவல்ஸில் தான் இருப்பான், இங்கே டிரைவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எங்கன்னா ட்ராவல்ஸுக்கு போயிட்டுருப்பான் போல், அதனால தான் உன் ஃபோனை எடுத்துருக்க மாட்டான் பழனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பழனிவேல்கிட்ட சொல்லவும், உடனே பழனிவேலும், மச்சான் இல்லை மச்சான் என்னோட காலை எப்போவுமே அவன் அட்டன் பண்ணி பேசாமல் இருக்க மாட்டான், ஆனால் என் காலை அட்டன் பண்ண மாட்டான், அதுவும் இல்லாமல் அவன் திருச்சிக்கு போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான், எதுக்காக திருச்சிக்கு போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால தான் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், அவன் ஃபோனுக்குல சரி ஓகே விடுங்க மச்சான், என்ன மச்சான் இன்றைக்கி கடையில் எப்படி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே விசாரிக்கிறாங்க. உடனே பாண்டியனும், இல்லை இது பழனி இங்கே எப்பவும் போல் நார்மலாக அப்படி தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஒரே தெருவில் 2 கடை இருந்தால் இங்கே அங்கே பாதி இங்கே பாதி தான் போவோம், அது மாதிரி இங்கே நிறைய அந்த சொல்லியிருக்க அளவுக்கு இல்லை, எப்போவுமே மாம்பழம் வரவங்க இங்கே வராங்க அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் வந்து பழனிவேலுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவும் வடிவு மாறின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு அங்கே கதிரை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வடிவுக்கிட்ட இங்கே அப்பத்தா வந்து,
ஏன் வடிவு என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா, இங்கே முத்துவேல் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா, முத்துவேல் கேட்டான் அப்படின்றதுனால ஒரே காரணத்தினால என்னை அந்த வீட்டில் இருந்து அவன் மேலே தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சியுமே அவன் என் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து துரத்தி அமுச்சிட்டான். ஆனால் அவன் இவ்வளோ பெரிய நல்லவனாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து வடிவுக்கிட்ட சொல்லவும், வடிவு வந்து கேட்டுட்டு இல்லைங்கத்த, அவன் கதிர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் இங்கே ராஜியை ரொம்பவே நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு காரணம் இல்லாமல் உங்களை வந்து இந்த வீட்டுக்கு அமுச்சிக்கிட்டு இருக்க மாட்டான். இங்கே அவர் வந்து அங்கே கதிர்கிட்ட அப்பத்தாவை பார்க்கணும் போல இருக்குது, அப்பத்தாவை என்னால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்களை இந்த வீட்டுக்கு சண்டை போட்டு உங்களை தப்பாக பேசி இந்த வீட்டுக்கு அவன் அமுச்சு விட்டுருக்கான். மற்றபடி அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு வடிவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவும் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னோடய பேரன் என்னை அப்படி பேசி அமுச்சது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ரீசன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு அவன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, அவனாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் நம்ம மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு இங்கே தவிக்கிறத தவிர நம்ம கூடிய சீக்கிரம் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போய் சேரணும். ஏன்னா இங்கே இருந்தால் மாமா வந்து பேசியே நம்மளை சாகடிச்சிடுவார். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற மருமகங்களை வந்து ரொம்பவே குடும்பப்படுத்துகிறாரு போல், நம்ம அவர்கிட்ட கேட்டாலுமே நம்மளை வந்து பேசியே சாகடிச்சிடுவார். இதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ராஜியும் கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் எங்கே இருக்க, சாப்பிட்டியா, நான் இங்கே இது ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்ற மாதிரியுமே இங்கே ராஜி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே கதிரும் நான் இப்போ தான் இங்கே திருச்சி வரையும் வந்திருக்கேன், திருச்சிக்கு வந்துட்டு திருப்பி மறுபடியும் இங்கே கஸ்டமரை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜியும் இல்லை கதிர், நான் சும்மா தான் விசாரித்தேன், அதுவும் இல்லாமல் நீ கால் பண்ணுறேன்னு சொன்னால் நீ எனக்கு காலே பண்ணலை, நான் உன்னை நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ எப்போ தான் கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ராஜி நான் இங்கே தான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி நீ சாப்பிட்டே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே விசாரிக்கவும், உடனே ராஜியும் நான் சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே கதிரும் டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ராஜிக்கு ஒரு நிமிஷம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனேங்க ராஜிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. என்ன இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ண மாட்டார், எதுக்காக இவர் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு, இந்த விஷயத்தில் ஏதோ மறைஞ்சிக்கிட்டு கதிர் வந்து என்கிட்ட ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியுமே அங்கே ராஜியுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கதிர்கிட்ட சைனுமே வாங்கிடுறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன ஆனாலுமே இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பாகாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த படித்து பார்த்துட்டே சைன் போட்டுடுறாங்க. உடனே எங்கள் டாக்டருமே அந்த வார்டுக்குள்ளே உள்ளே போவோம். உடனே எங்கள் கதிர் போயிட்டு டாக்டர் எங்கள் மாமா தான் என்னோடய உயிர், அதுவும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ஏன்னா இந்த விஷயம் அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எங்களுடைய மாமாவை நீங்கள் நல்லபடியாக குணப்படுத்தணும், அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு கேன்சரை நீங்கள் கண்டிப்பாக ரிக்கவர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னோடய மாமாவை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும், ஏன்னா அவர் மேலே எல்லாருமே ரொம்பவே பாசமாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவர் வந்து யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினச்சது கிடையாது, ஏன்னா அவருக்கு போய் இப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, இது யாருக்குமே தெரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்கள் இவரை நல்லபடியாக காப்பாற்றிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டுறாங்க. டாக்டர் வந்து கேட்டுட்டு இங்கே பாருப்பா, எங்களோட கடமை உணர்ச்சியை நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக அவங்கள ரிக்கவர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போடுவோம், அது இல்லாமல் 90% அவரை காப்பாற்றிடலாம், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரும் கதிர்கிட்ட தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இந்த கதிர் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸில் போய் இங்கே சக்திவேல் வந்து விசாரிக்கிறாங்க. சக்திவேலும் குமாரும் இவங்க விசாரிச்சதில் அங்கே தெரிய வருது திருச்சிக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே. உடனே அவங்க அங்கே எதுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட சக்திவேலும் குமாரும் திருச்சிக்குமே கிளம்பி போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது, அவங்க அங்கே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இவங்க 2 பேரும் கிளம்பவும் அங்கே முத்துவேலுக்கு ஆப்ரேஷனும் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவங்க கூடி சீக்கிரம் நம்ம அங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்காங்க. குமாரும்
சக்திவேலும். அதுக்கப்புறம் என்னங்க கோமதியும் மீனா கிட்ட போயிட்டு, "மீனா, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிற மருமகங்கள அங்க மாமியாரும், மாமனாரும் நல்லபடியா ட்ரீட் பண்றதே கிடையாது. அவங்களோட கஷ்டத்த புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா மருமகள இப்படி ஒரு குடும்பம்லாம் பண்ணக்கூடாது. இங்க பார்த்துக்கோ." ஏன்னா இப்படி பார்க்குறம்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா அவங்கள இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடமே குடுக்க மாட்றாங்க. இதெல்லாம் பார்க்குறம்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாவும் நம்மகிட்ட பேசி பழகுறம்போது, எனக்கு மனசு வந்து ரொம்பவே திருப்தியாவும் இருக்கு. ஆனா அவங்க கூட அது மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கோமதியுமே சொல்றாங்க. உங்க கோமதி வந்து சொன்னத கேட்ட மீனா வந்து பார்த்துட்டு, "அத்தை, இந்த வீட்ல எப்பவுமே இப்படிதான் அத்தை. அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் கேட்கவே இல்ல. அங்க போனா சந்தோஷமா இருக்கலாம், சேஃபாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டு மாமா வந்து என்ன டார்ச்சர் பண்றாரு. பேசி பேசி என்ன சாகடிக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே சொல்லிடுறாங்க. ஒரு வழியா இங்க சக்திவேலும், குமாரும் அங்க திருச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. அங்க போனதும் ஒரு 4, 5 ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லா இடத்துலயுமே இப்ப செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே எங்க இல்ல. லாஸ்ட்டா ஒரே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அங்கேயுமே போய் செக் பண்றாங்க. உடனே கதிர் வந்து வெளிய நின்டுகிட்டு இருக்கான். உடனே இங்க இத பார்த்தா சக்திவேலும், குமாரும் ரொம்பவே ஆச்சரியமாவும், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாரியுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே அங்க டாக்டருமே வெளிய வராங்க. டாக்டர் வெளிய வந்து இங்க கதிர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்க மாமாவுக்கு இருந்த கேன்சர வந்து ரிகவர் பண்ணிட்டோம். அது இல்லாம உங்க மாமா வந்து இப்ப வந்து மயக்கத்துல இருக்காரு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க போய் அவர மீட் பண்ணலாம். இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே மாரி நாங்க சொல்ற ஃபுட்ஸ வந்து அவரு கரெக்ட்டா சாப்பிடணும். அது இல்லாம டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6 மந்த்துக்கு அவர் எடுத்துக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட எங்க சக்திவேலுக்கும், குமாருக்கும் ரொம்பவே ஆச்சரியம், ரொம்பவே பதட்டம். அண்ணனுக்கு கேன்சரா? என்ன இந்த விஷயத்த நம்மகிட்ட அண்ணன் சொல்லலையே! அண்ணன் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தா, அண்ணன நம்ம இப்படி விட்டுருக்கோமா? நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அந்த கதிர் பயல, அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்திலருந்து அந்த கதிர கூட்டிட்டு வந்து இங்க உக்காந்துகிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு என்னாச்சு? மண்டை எதுவும் குழம்பி போச்சா? நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தா, நம்ப அவர நல்லபடியா கவனிச்சிருந்திருக்க மாட்டோமா? அவர நல்லபடியா காப்பாத்திருக்க மாட்டோமா? அவரு நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அந்த கதிர் பயல கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சக்திவேலும், குமாரும் நின்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், கோவத்திலயும், வருத்தத்திலயும் இங்க சக்திவேல் வந்து அங்க கதிர்கிட்டயுமே போறாங்க. கதிர்கிட்ட போனதும், கதிர் வந்து இங்க சக்திவேல பார்த்ததும் பயங்கர ஆச்சரியமாவும் நின்டுகிட்டு இருக்காங்க. ஐயையோ! இவரு எதுக்கு இங்க வந்திருக்காரு? எதுக்காக இங்க வந்து நின்டுகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியலையே! இவர்கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்காங்க இங்க கதிருமே. உடனே கதிர்கிட்ட வந்து சக்திவேலும், "எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு உங்ககிட்ட 10,00,000 அண்ணன் வந்து அனுப்பிச்சு விட சொன்னாரு? அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணனுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அண்ணனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்திவேலுமே கதிர்கிட்ட விசாரிக்கவும், கதிர் வந்து அது வந்து அவருக்கு லிவர் கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவரு தனியா வந்து அது மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க எதுக்கு தனியா வரீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அவரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் இருக்கு, அதனால தான் இன்னைக்கு அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி வேற எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. எங்க மாமாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவருக்கு இருக்கிற கேன்சர் விஷயத்த வந்து யார்கிட்டயுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரு. அதனால தான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவர் வந்து மயக்க நிலையில் இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சிடும், டாக்டர் வந்து அவரை மீட் பண்ணி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் எப்படி நாங்கள் இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்தீங்க அப்படின்ற மாதிரியுமே கதிர் வந்து கேட்குறாங்க. உடனே சக்திவேலும், நீங்க 10,00,000 அமுச்சு விட சொன்னீங்கல்ல, உன் பேருக்கு அமுச்சு விட்டது தான் அங்க தப்பு பண்ணிட்டீங்க. அண்ணனுக்கு இப்ப கேன்சர்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்க இப்படியே விட்டுருவோமா? அண்ணனை நாங்க பார்க்க மாட்டோமா? நீ எதுக்கு வந்து இங்க பார்த்துக்கிட்டு இருக்க? எங்க அண்ணனை எங்களுக்கே பார்க்க தெரியும். நீ அண்ணன் கூடலாம் வராத. நீ வந்து அண்ணனை ஏதோ பண்ணிட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலுமே சொல்கிறாங்க. உடனே கதிரும், "நான் எங்கள் மாமாவை விட்டு வரப்போகிறதில்ல. அவருக்கு ரிக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வீட்டில் விட்டுட்டு தான் நான் மறுபடியும் போவேன். மற்றபடி அவர் மேலே இருக்கிற பகையிலையோ இதுலேயோ நாங்களாம் நின்றுக்கிட்டு இல்லை. என்ன இருந்தாலுமே என்னோட ஒய்ஃபோட அப்பா, அவரை நான் காப்பாற்றுவேன். அதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிருமே சொல்கிறாங்க. உடனே சக்திவேலும், இந்த விஷயத்த எதுக்காக நீங்கள் எங்ககிட்ட வந்து மறைச்சி வச்சிங்க? அண்ணன் வந்து ஏதோ ஒரு
பாசத்தில் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேணாம், கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீ எதுக்கு இந்த விஷயத்த மறைச்சி வச்சு, அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சி வச்சிருக்கக்கூடாது. இந்த விஷயத்த நீ மறைச்சி வச்சதுக்கு நீ இது இது கஷ்டத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். அது இல்லாமல் அவருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு, இந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நாங்கள் இப்படியே விட்டுருவோமா? அண்ணனை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ண மாட்டோமா? நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோமா? நீ எதுக்கு அண்ணன் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து பயங்கர கோவத்துலேயுமே கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே கதிரும், இந்த பாருங்க, நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. இப்போ மாமா வந்து உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்கிட்ட எதுவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவர் வந்து கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் எதுனாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிட்டுறாங்க. உடனே குமாரம் அங்கே எதுவுமே பேசாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குமார் வந்து அரசி வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தினாரு, அவமானப்படுத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அரசி மேலே ரொம்பவே அன்பும் அக்கறையும் அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே அங்கே கதிர்கிட்ட கோவப்படாமல் சைலண்ட்டாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் எதுவுமே பேசாதீங்கப்பா, இப்போ அவருக்கு இது ஆப்ரேஷன் விஷயமாக தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு வேறு விஷயமாகவும் அவங்க கூட்டிகிட்டு வரல. அங்கே அவருக்கு கூடி சீக்கிரம் ரிக்கவர் ஆகிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே சொல்கிறாங்க. உடனே சக்திவேலும், டேய் என்னடா குமார் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே அவருக்கு கேன்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த எல்லார்கிட்டையுமே மறைச்சி வச்சுருக்காங்க, இது பெரிய தப்பு கிடையாதா? இவங்க மேலே இது கேஸே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த இவங்க நம்மக்கிட்டேருந்து மறைச்சிருக்கக்கூடாது. இவனுக்கு எவ்வளோ எகத்தாளம் இருந்தால் இந்த விஷயத்த நம்மக்கிட்டேருந்து மறைச்சிருப்பான். அண்ணனுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இவன் அண்ணனை இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், அவர் மேலே இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம பேர் மேலே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் போட்டு தாண்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே பயங்கர கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இங்கே குமாரம், அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு கூடிய சீக்கிரம் ரிக்கவர் ஆகணும், அதுவும் இல்லாமல் டாக்டர் வந்து சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஒரே காரணத்தினால அவங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுப்பா, நம்ம வீட்டுக்கு போய் எது இருந்தாலுமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, செந்திலும் அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு மீனாவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா அங்கே இருந்தபோது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ மீனா இல்லாத போது தான் தெரியுது மீனா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மீனா இல்லைனா இங்கே எவ்வளோ வெறிச்சோடி கிடக்கும் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரியுமே ரியலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க செந்திலும் ஆஃபீஸுக்கு. போகிற வழியில் இங்கே மீனாவும் கால் பண்ணுறாங்க செந்திலுக்கு. உடனே மீனா கால் பண்ணதும், எங்கே நான் வெளியூருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினப்பே இல்லையா, நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குடிச்சிக்கிட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாதிரியுமே இங்கே மீனா வந்து கேட்பாங்க. உடனே இங்கே செந்திலும், என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க, நீ இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த வீடே வெறிச்சோடி கிடக்கு, எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், உடனே நீயே பண்ணிட்ட, நீ பண்ணலைனா நான் உடனே உனக்கு பண்ணியிருப்பேன், அதில் போய் என்ன இருக்குது, நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா அதை கேட்டோம், ஓ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அது மட்டும் தானே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் பதிலடிக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே அரசியும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க பாண்டியன் வந்து அரசிக்கு கால் பண்ணி, அரசி வீட்டில் இருக்கிறதா சாப்பிட்டுட்டு வெளியில் எங்கேயும் போகாத, வெளியில் வந்து டோரை நல்லா லாக் பண்ணிக்கோ, தெருநாயெல்லாம் உள்ளே வந்துடும், பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் இங்கே அரசிக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே அரசியும் இதை கேட்டுட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசியுமே அரசி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே செந்திலும் மீனா கிட்ட ஒன்றுமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியும், மீனா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைத்த உங்கள் பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதியும் ஃபோனை வாங்கி, என்னடா செந்தில் எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இப்போ எங்கே வேலைக்கு போகலையா அப்படின்னு மாதிரியுமே நல்லா விசாரிக்கவும், உடனே இங்கே செந்திலும், இல்லைம்மா இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, ஆனால் வண்டியும் இன்றைக்கி பஞ்சர் ஆகிடுச்சு, இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கேன், இன்றைக்கி கேபுமே புக் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இங்கே கேபுமே வரல அப்படின்னு மாதிரியுமே செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதி வந்து சரிப்பா நீ பார்த்து நிதானமாக போப்பா, இங்கே அப்பாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே வீட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் ஒன்றும்
ஒன்றுமே போகல. அன்னைக்கு நீங்கள் கிளம்புனீங்க இல்லையா, அன்னைக்கு நான் வந்தது மறுபடியும் அங்கே வீட்டுக்கு நான் போகல. வேணும்னா நான் ஈவினிங் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறோம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்ற மாதிரியுமே செந்தில் வந்து கேட்கவும், நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க, நாங்கள் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜியும் அங்கேருந்து வராங்க. அக்கா யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், செந்தில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. என்னக்கா நீங்கள் அங்கே ஒரு நாள் தான் ஆச்சு, நீங்கள் அவர் மேலே உங்களுக்கு ஞாபகமாகவே இருக்கா? அவர் மேலே இருக்கிற பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது போல், அவர்கிட்ட பேசாமல் உங்களால் இருக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனா கிட்ட சொல்லவும், மீனாவும் போராஜி, உனக்கு மட்டும் நீ மட்டும் கதிருக்கு கால் பண்ணி பேசாமல் இருந்திருப்பியா? 4 டைம் 5 டைம் பேசிட்டு தான் இருந்திருப்ப. அது மாதிரி தான் நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன், வேலைக்கு போனீங்களா அப்படின்ற மாதிரியுமே. மற்றபடி வேறு எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.